அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தை பார்த்தோம். இன்னும் முடியலம்மா. 10வது அதிகாரம் பலமுள்ள தூதனை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அவர் கையில் சிறு புஸ்தகம் இருந்துச்சு இல்லையா, அந்த சிறு புஸ்தகத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11 திருவசனங்கள் முடிய. மேலும் யோவானிடம் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்லப்பட்டது. அந்த பலமுள்ள தூதன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் அப்படின்னு அவருக்கு சொல்றாங்க. யோவானுக்கு சொல்லப்படுது. யோவான் அச்சிறு புஸ்தகத்தை கையில் வாங்கின பொழுது அத்தூதன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வயிற்றுக்கு இது தேனை போல் மதுரமாயிருக்கும். இதே போல் யோவான் அந்த புஸ்தகத்தை திறந்த பொழுது அது அவன் வாய்க்கு மதுரமாயும் வயிற்றுக்கு கசப்புமாய் இருந்தது. தேவ தூதன்கிட்ட இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு போய் வாங்கிக்கினார். யாரு? யோவான் போய் வாங்கிக்கினார். வாங்கினோன்னே இதை நீ புசி, நீ சாப்பிடு, அந்த புஸ்தகத்தை சாப்பிடுன்றாங்க. சாப்பாடு தான் சாப்பிட முடியும், புஸ்தகத்தை போய் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னா, வார்த்தை, அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை நீ உட்கொள்ளு அப்படின்ற அர்த்தங்க. அப்போ அந்த சிறு புஸ்தகம் என்பதால் சிறு புஸ்தகம் தான் எழுதியிருக்கு. நம்மளுக்கு பைபிள்னாக்கா எவ்வளோ கனமாக இருக்குது. ஆனால் சிறு புஸ்தகம் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ அது உள்ளே இருக்கிற பேஜ் எல்லாம் கம்மியாக தானே இருக்கும். 200 பேஜ் கொண்டதுக்கும் ஒரு 5 பேஜ் 10 பேஜ் கொண்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை. அப்போ சிறு புஸ்தகம்னா அதனுடைய உள் அடக்கமெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் சிறு புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னு பார்க்கலாங்க. சிறு புஸ்தகம் என்பதால் இதன் உள்ளடக்கமும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். யோவான் இந்த சிறு புஸ்தகத்தை கையில் வாங்கின உடனே, கையில் போய் வாங்குறாரு. யாரு? யோவான் அந்த புஸ்தகத்தை கையில் போய் வாங்குறாரு. அவருக்கு வாங்கின உடனே ஒரே சந்தோஷம். நம்ம இழந்து போன ஒரு சொத்தை நம்ம மீட்டு எடுத்துட்டோம்னாக்கா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கா, அது போல ஒரு சந்தோஷம் யோவானுக்கு வருதுங்க. சிறு புஸ்தகத்தை கையில் வாங்கின உடனே ஏதோ எழுந்து போன ஒரு சொத்தை மீட்டு கொண்டால் எவ்வாறு சந்தோஷம் இருக்குமோ அதே போல் யோவான் முதலில் சந்தோஷப்பட்டார். பின் அந்த புத்தகத்தில் இருக்கும் சம்பவங்களை அவர் வாசித்த பொழுது அந்த செய்தி அவருக்கு வேதனை உண்டாக்கியது. முதல்ல அந்த புத்தகத்தை வாங்கினோன்னா சந்தோஷம், அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு செய்தி பார்த்தா அந்த செய்தி வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்குதான். திறக்கப்பட்ட இந்த சிறு புஸ்தகத்தையே இப்ப தானியேல் கூட இதே மாதிரி புஸ்தகத்தை பார்க்கிறாரு. தானியேலுடைய 12வது அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரமும் ரெண்டும் ஒன்னே. தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியமும் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமும் ஒரே காரியம்தான். அங்கு தானியேலுக்கு கூட சிறு புஸ்தகத்தை அவரும் பார்க்குறாரு. இங்கே யோவானுக்கு சிறு புஸ்தகம், ஆனால் தானியேலுக்கு புத்தகம் அப்படின்னு எழுதியிருக்குதுமா. திறக்கப்பட்ட இந்த சிறு புஸ்தகத்தையே தானியேல் அன்று கண்டிருக்கலாம்.
இவ்வாறு தனது தரிசனத்தில் முத்திரை போடும்படியாக கட்டளை இடப்பட்டதும். தானியேலுக்கு முத்திரை போடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த புத்தகத்தை தான். இப்புத்தகத்தை பற்றியே தானியேல் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது திருவசனங்கள் முடிய இந்த காலம் வரைக்கும் வெளிப்படுத்தக்கூடாத காரியங்கள் அந்த சிறு புஸ்தகத்தில் உள்ளடக்கி இருந்தது. அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குதுனாக்கா, வெளிப்படுத்தக்கூடாத விஷயம் மறைக்கப்பட்டிருக்குதான் காரியங்கள். அந்த சிறு புஸ்தகத்தில் காரியம் மறைக்கப்பட்டிருக்குதான். அதனால தான் தானியேல் கூட முத்திரை போடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தில் யோவானுக்கு அந்த சிறு புஸ்தகத்தை கையில் வாங்குறாரு. வாங்கி உட்கொள்ளும் போது நல்லா தேன் மாதிரி இனிப்பாக தான் இருக்குது. வயிற்றுக்கு போன பிறகு அது கசப்பாக இருக்குது. அது என்ன அர்த்தன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த முடிவு காலம் என்பது புறஜாதிகளின் காலம் முடியும் வரை என்பதையே குறிக்கும். அதாவது வாரத்தின் கடைசி 3.5 வருடத்தை குறிப்பிடுவதாகும். தானியேலுக்கு இந்த நீ முத்திரை போட்டு வை முடிவு காலம் வரைக்கும் அப்படின்னு தானியேல் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்குதுங்க. முடிவு காலம் அப்படின்றது புறஜாதிகளுடைய காலம் அப்படின்றத அர்த்தப்படுத்துதுங்க. அதாவது வாரத்தின் கடைசி 3 வருஷம், கடைசியில் ஒரு வாரம் வருது இல்லையா, அந்த வார பகுதியில் பாதி வாரம் 3 வருஷம் குறிப்பிடுவதாகும். இச்சிறு புஸ்தகம் தானியேலின் ஜனங்களுக்கு, அதாவது அந்த புஸ்தகத்தில் தானியேலும் அந்த புஸ்தகத்தை பார்க்குறாரு, யோவானும் அந்த புஸ்தகத்தை பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குதுன்னா, அச்சிறு புஸ்தகம் தானியேலின் ஜனங்களுக்கு தானியேலின் 70வது வாரத்தின் கடைசி 3 வருடத்தில் நடக்கக்கூடிய மகா கொடிய வேதனையின் காலமாகும். மகா வேதனையின் கொடிய காலம்பா. அதனால இப்போ உனக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ முத்திரை போடு அப்படின்னு தானியேலுக்கு சொல்லப்பட்டது. யோவானுடைய ஜனங்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு, தானியேலின் ஜனங்களுக்கு கிடைக்க போகின்ற விடுதலையின் செய்தி, அதாவது ரட்சிப்பின் செய்தி, ஆட்டுக்குட்டியானவருடைய கடைசியான வெற்றி செய்தியும், இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து நிறுவப்பட போகின்ற 1000 வருட அரசாட்சியின் செய்தி ஆகிய செய்திகள் அந்த சிறு புஸ்தகத்தில் எழுதி இருப்பதை யோவான் வாசிக்கும் பொழுது அது அவருக்கு இனிமையான செய்தியாக இருந்ததினால் யோவானின் வாய்க்கு புசிக்கும் பொழுது அது அவர் வாய்க்கு தேனை போல் இருந்தது என்று அர்த்தமாகும். முதலே வாசிக்கிறாரு அந்த புஸ்தகத்தில், வாசிக்கும் போது வாய்க்கு தேனை போல இருந்துச்சு அப்படின்னா யூதர்களுக்கு கிடைக்க போற விடுதலையின் செய்தி, ரட்சிப்பின் செய்தி, நற்செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு கொடுக்க போற கடைசி விடுதலையின் செய்தி. அதுவும் ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில 1000 வருடம் அரசாட்சி செய்ய போறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறத யோவான் வாசிக்கிறாரு. வாசிக்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம் வருது. ஏன்னா நம்ம ஜனங்கள்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் மீட்படையலையே. அப்போ ரட்சிக்கப்பட போறாங்க, மீட்படைய போறாங்கன்னா சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷமான செய்தி தான் அவர் வாய்க்கு புசிக்கும் போது இனிப்பா இருந்துச்சு, தேனை போல இனிமையா இருந்தது அப்படின்னு அர்த்தமா. யோவான் சிறு புஸ்தகத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது புஸ்தகத்தில்
முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது குட் நியூஸ், நல்ல செய்தி, இனிமையான செய்தி, வாய்க்கு நல்ல தேனை போல ருசி போல இருக்குது, நல்ல மகிழ்ச்சியான செய்தி, விடுதலையின் செய்தி, ரட்சிப்பின் செய்தி, சந்தோஷமான செய்தி. யோவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இனிப்பியா இருக்குது. ஆனா அடுத்த கட்டம் படிக்கிறாரு. 2வது பகுதி அவர் படிக்கும்போது என்ன படிக்கிறாரு? யோவான் அச்சிறு புஸ்தகத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் பொழுதும் கலசங்கள் பூமியில் கொட்டப்படும் பொழுதும் உலகத்துக்கு வரப்போகின்ற பயங்கரமான உபத்திரவங்கள், யூதர்களுக்கு ஏற்பட போகின்ற மகா உபத்திரவங்கள் ஆகியவற்றை கிரகிக்க முற்பட்ட பொழுது அது அவருடைய வயிற்றுக்கு கசப்பாய் மாறிவிட்டது. அதாவது யோவானின் ஆத்துமாவுக்கு அந்த செய்தி வேதனையா இருந்துச்சு, துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு. ஏன்னா அந்த 3 வருஷம் முதல் ஆரம்பத்தில் உபத்திரம் இருக்குந்தான், ஆனாலும் மகா உபத்திரவம். அந்த உடன்படிக்கை, அந்த கிறிஸ்துவோட கூட உடன்படிக்கை முறிக்கப்படும் பொழுது யூதர்களுக்கு மகா உபத்திரவம் நடக்குமா. அந்த உபத்திரவத்தை யோவான் வாசிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் உலகத்துல பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது. அதாவது 7வது முத்திரை உடைக்கப்படுவதும் 7வது எக்காலம் ஓதப்படுவதும் 7வது கலசம் இது 3ம் ஒரே நேரத்தில் வாரத்தின் கடைசி பகுதியில் நடக்கிறதுனால இது மகா கொடிய வேதனைக்குரிய காரியமா இருக்குது. சொல்லவே முடியாதுங்க. அந்த உபத்திரவம் அப்பேற்பட்ட உபத்திரவமா இருக்குமா அந்த 3 வருஷம். அந்த செய்தியை யோவான் வாசிக்கும் பொழுது அவரு ரொம்ப வேதனை அடைகிறாரு. அவரு ஆத்மாவுக்கு அது துக்கத்தை கொடுக்குது, கசப்பு போல ஆகுது. அதான் வயிற்றில் போன பிறகு அது அவருக்கு கசப்பாய் மாறி போச்சு அப்படின்ற அர்த்தமா. விடுதலையின் செய்தியை சொல்லும் போது சந்தோஷமா இருக்குது. ஆனா அவங்க பட போற பாடு, அந்தி கிறிஸ்து கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க அனுபவிக்க போற கொடிய உபத்திரவத்தை நினைக்கும் பொழுது யோவானுக்கு துக்கத்தை கொடுக்குது, அது அவருக்கு கசப்பா தெரியுது அப்படின்னு தான் வேதம் சொல்லுதுங்க. அதாவது முதலில் விடுதலையின் செய்தியை யோவான் வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும், 2வது யூதர்களுக்கு நடக்கப் போகின்ற மகா கொடுமையான செய்திகளை வாசிக்கும் பொழுது கசப்பாகவும் இருந்தது என்று வேதம் கூறும் செய்தியின் கருத்தாகும். அதான் அந்த சிறு புஸ்தகத்தில் வாங்கி நீ சாப்பிடுப்பா. முதல்ல சாப்பிடும்பொழுது அது உனக்கு வாய்க்கு தேனை போல இருக்கும், அப்புறம் வயிற்றுல போன பிறகு அது கசப்பா இருக்கும்ன்றதுக்கு அர்த்தம் இதாமா. அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, இது சொன்னது இல்லாத திரும்ப அந்த பலமுள்ள தூதன், அதாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூதா கோத்திரத்து சிங்கமாய் இருக்கிற நம் ராஜாதி ராஜா இயேசு ராஜா யோவானுக்கு என்ன சொல்றாரு? அத்துடன் உடனடியாக யோவானை நோக்கினா யோவானை பார்த்து, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இன்னும் நீ நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்ப்பா, இதோட முடிஞ்சில்ல, நீ இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய காரியமெல்லாம் இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது பாஷைக்காரர்களுக்கு, ஜாதிகாரர்களுக்கு, பல ஜனத்துக்கு, ராஜாக்களுக்கெல்லாம் நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு யாருக்கு சொன்னாரு? யோவானுக்கு சொல்றாரு, நமக்கு கிடையாதுங்க. இந்த வார்த்தையில் வர, இந்த வசனத்தில் வர வார்த்தை பாருங்களேன். அத்தூதன் உடனடியாக
யோவானை நோக்கி அப்படின்னா யோவானை பார்த்து. நீனா யாரு? யோவான். யோவானை குறிக்கத்தான் நீன்றது அது யோவான். மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் ராஜாக்களுக்கும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற வேலை, தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற வேலை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற வேலையை நிச்சயமாக யோவான் செய்து முடித்திருப்பார் அப்படின்றத நம்ம நம்பணுங்க. இதோட இந்த சிறு புஸ்தகம் அப்படின்ற செய்தி முடியுதுங்க. அடுத்தது நம்ம தேவ ரகசியம் நிறைவேறும். அதாவது இந்த பலமுள்ள தூதன் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஆர்ப்பரித்தான். அப்ப ஆர்ப்பரிக்கும் பொழுது 7 இடிகள் இடிந்தது. 7 இடிகள் இடி முழக்கம், 7 இடிகளும் இடிந்து முழங்கின அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வருதுங்க. உடனே என்ன பண்றாரு யோவானு, அதாவது அந்த அந்த 7 இடி முழக்கங்கள் சொன்ன செய்தியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த சிறு புஸ்தகத்தை வரைக்கும் இப்போ நம்ம இந்த செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த 7 இடி சொன்ன செய்தியை பற்றி என்னான்றதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க.